ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் அ மினிட் சேனல். புத்தகம் இல்லாமல் பெரியவர்களான மனிதர்கள். நம்ம சமூகம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரே ஒரு விஷயத்த அழுத்தி சொல்லுது. நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு. படிப்பு முக்கியம்தான், அதை நான் மறுக்கல. ஆனா புத்தகம் இல்லாம உலகத்தை மாற்றிய மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. படிப்பு வெஸ் அறிவு. படிப்பு சர்டிஃபிகேட், சான்றிதழ் தரும். ஆனா அறிவு வாழ்க்கையை தரும். பல பேருக்கு பள்ளிக்கு போக வசதி இருக்காது. சில பேருக்கு சூழ்நிலை இடம் கொடுக்காது. அதுக்காக அவங்க தோல்வி அடைந்த மனிதர்களா? இல்லையே. படிப்பு முக்கியம்தான். ஆனா புத்தகம் இல்லாம உலகத்தை மாற்றிய மனிதர்களும் இங்குதான் வாழ்ந்திருக்காங்க. இந்த வீடியோல தாமஸ் ஆல்வா எடிசன், ஆப்ரஹாம் லிங்கன், ஜாக் லண்டன் போன்ற மனிதர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோ மாணவர்களுக்கு, பெற்றோருக்கு, உழைப்பாளர்களுக்கு, நம்பிக்கை தேடும் அனைவருக்காகவும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டிவிட மறந்துடாதீங்க. அப்பதான் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் உங்க பார்வைக்கு வரும். வாழ்க்கைய ஆழமா புரிஞ்சுக்கிட்டவன் எப்பவுமே பெரியவன் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கு போனது ரொம்ப குறைவு. ஆசிரியரே இந்த பையன் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அவனோட அம்மா தான் அவனோட முதல் ஆசிரியர். 1000 தடவை தோல்வி. ஆனா அவன் சொன்னான், நான் தோல்வி அடையல, வேலை செய்யாத 1000 வழிகளை கண்டுபிடித்தேன் அப்படின்னு. மின்விளக்கு, போனோகிராஃப், அப்படி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். நமக்கு கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா, பள்ளி உன்னை நிராகரிக்கலாம், வாழ்க்கை உன்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு புரிய வச்சிருக்கார். ஆப்ரஹாம் லிங்கன். லிங்கன் ஏழ்மையில பிறந்தவர். குடிசை வீட்டில் வாழ்ந்தவர். பசிய அதிகமா உணர்ந்தவர். பள்ளி இல்லை. மரக்கட்டைகள் வெட்டினார். கூலி வேலையெல்லாம் செய்தார். சுயமா படித்தார். அவருடைய ஆயுதம் புத்தகம் இல்ல, நேர்மை. அவரோட பலம் நியாயம். அதே மனிதன் அமெரிக்காவின் மகத்தான ஜனாதிபதி ஆனார். அவர் நமக்கு கொடுக்கும் பாடம், வசதி இல்லாதவன் வெற்றி பெற முடியாதவன் இல்லை என்பதுதான். ஜாக் லண்டன். ஜாக் லண்டன் பள்ளி படிப்பை முடிக்கவே இல்லை. துறைமுக தொழிலாளியாக பணியாற்றியுள்ளார். கடல்ல வேலை, கூலி வேலை. அவன் பார்த்த கடினமான வாழ்க்கை அவனுக்கு எழுத கற்றுக் கொடுத்தது. தி கால் ஆஃப் தி வைல்ட் அப்படின்னு இன்னைக்கும் உலகமே படிக்கக்கூடிய நூலை உருவாக்கியவர். கற்பனை இல்லை, அனுபவம்தான் பாடம். கடினமான வாழ்க்கையை பார்த்தவன் எழுத்தாளர் ஆக முடியும். சாதாரண மனிதர்களும் ஹீரோக்கள் தான். நம்ம ஊர்ல பாருங்க, பஸ் டிரைவர், கூலி தொழிலாளி, துப்புரவு பணியாளர், இவங்க புத்தகமெல்லாம் எழுதலைங்க. ஆனா சமூகத்தை இயக்குறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வேலைக்கு போகலைன்னா நகரமே ஸ்தம்பித்து போகும், நிற்கும். உண்மையான ஹீரோக்கள் அமைதியா வேலை செய்யறவங்க தான். நமக்கான பாடம், நீ படிக்கலைங்கிறதுக்காக கவலைப்படாத. உழைப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு, கற்றுக்கொள்ளும் மனசு இருக்கு. அப்போ நீ தோற்றவன் இல்லை. பள்ளி ஒரு வழி, வாழ்க்கை இன்னொரு வழி. புத்தகம் இல்லாமல் பெரியவங்கள் ஆனவர்கள் ஆனாங்க. அது எப்படி? உழைப்பால, நம்பிக்கையால, விடாமுயற்சியால. நீ இன்று எங்க இருக்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நாளை எங்க போற அப்படிங்கிறது தான் முக்கியம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு தலைப்பில், இன்னொரு நாளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவதோடு நாளைக்கு நியூ இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு யூ எவ்ரி ஒன்.